அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க பார்க்கிங் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ படத்தோட பேரை வச்சு படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வர் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. வீடு புரோக்கர் ஒருத்தர் உதவியோட ஒரு வீட்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. ஃபுல்லா சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது வீடு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது அங்க இருக்கிற புரோக்கரும் பாத்தீங்கன்னா சார் வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்ல, போன வாட்டி இங்க தங்கிட்டு இருந்தவங்க மனமே இல்லாம இங்க இருந்து போனாங்க சார். கீழ் வீட்டுல ஒரு ஐயா இருக்காரு, கவர்மெண்ட் ஆபீசர் சார். சோ உங்களுக்கு மிங்கிள் ஆகுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண இவர் வீடு மொத்தத்தையும் போட்டோ எடுத்து இவரோட மனைவிக்கு அனுப்புறாரு. அவங்களும் அதை பாக்குறாங்க. கால் பண்ணி வீடு பிடிச்சிருக்கு, மத்த வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல கட் பண்ண அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இந்த ஈஸ்வர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இவரோட மனைவி 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆள் வச்சு எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போய் வச்சு பக்காவா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு முதல் வேலையை இவங்க கீழே குடியிருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வருவோம் அப்படின்னு மாதிரி உள்ள போக அப்பதான் இளம் பருதி அப்படின்ற ஒருத்தரை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்கூடயும் உள்ள போன ஈஸ்வரம் அவரோட மனைவி பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இளம் பருதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனைவி அந்த ஒரே ஒரு மகள் இருப்பாங்க. எல்லாருக்கூடயும் நல்லா பேசி மிங்கிள் ஆயிட்டு நம்ம எல்லாரும் இனிமேல் ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல அங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில ஈஸ்வர் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேகமா நடந்து போக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த இளம் பருதி பாக்குறாரு. என்ன தம்பி வண்டி எதுவும் வச்சு இல்லையா, ஒரு 2 வீலர் வச்சுக்கிட்டு அவசர ஆபத்துக்கு ஏதாவது உதவு இல்லைன்னு கேட்க, இல்ல சார் போறதுக்கு வரதுக்கு ஆபீஸ்ல கேப் கொடுக்குறாங்க, அதனால அதுக்கு தேவை ஏற்படல அப்படின்னு மாதிரி கேப்ல ஏறி போக இளம் பருதி கிளம்பி அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அவர் உள்ள போனது அங்க இருக்க எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. அண்ட் பயங்கரமான ஸ்ட்ரிக்டும் கூட. ஒரு நபர் வந்து சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை கூட வாங்கிக்கோங்க, எனக்கு தேவையான விஷயங்களை முடிச்சு கொடுங்கன்னு சொல்ல இவர் பயங்கரமா திட்டி இந்த மாதிரி எல்லாம் நான் கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பியா அப்படின்னு மாதிரி அனுப்பி விட்டுட்டு இவருக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பாக்குறாரு. ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தா கூட சரி பண்ணிட்டு வாப்போ அப்படின்னு மாதிரி திட்டி அனுப்பிட்டு இதர வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே கத்தன ஈஸ்வர காமிக்கிறாங்க. ஐடி துறையில வேலை செய்யறாரு இல்லையா, வேற ஒரு இடத்துல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி மிங்கிள் ஆக அப்படியே கட் பண்ணி இந்த 2 ஃபேமிலியும் நமக்கு மாத்தி மாத்தி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வர் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், தான் மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு ஆள். இன்னொரு பக்கம் இளம் பருதி பாத்தீங்கன்னா தேவையில்லாம எதுக்குமே செலவிட கூடாது அப்படின்னு மாதிரி இருக்காள். வீட்டை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு கஞ்சம். ஆனா இவருக்கு தான் தெரியும் நம்ம சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்படின்றது. இதனால யார் சொல்லியும் கவலைப்படாம தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை சிக்கனமா பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல. இப்ப அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. மேல் வீட்டுக்காரங்களும் கீழ் வீட்டுக்காரங்களும் நிறைய பேசிக்கிறாங்க. இதுல ஈஸ்வரும் அவரோட மனைவியும் ஃபேமிலி எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்ல அப்படின்ற விஷயம் கீழ் வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வருது. ஆனா அப்படியே கட் பண்ண ஈஸ்வர் தன்னோட மனைவியை செக்அப் கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த நபர் ஒரு சின்ன பிரச்சனைனால வர முடியாம போயிடுது. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ஆட்டோல கூட்டு போக ரொம்ப பயமா இருக்கு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் அவர் போய்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதுக்கு ஏதாவது பண்ணியாகணும், இப்ப நம்ம மனைவியை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தாகணும் அப்படின்னு மாதிரி ஒரு மனைவி கிட்ட போய் உனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேட்க அவங்க ப்ளூ அப்படின்ற ஒரு பதில கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ண இஎம்ஐல கொஞ்சம் பணத்தை கட்டிட்டு ஒரு ப்ளூ கலர் கார் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவியோட சந்தோஷமா கிளம்பி போறாப்ல. அப்படியே கட் பண்ணி இளம் பருதி தன்னோட வீட்டுல இருக்கும்போது காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இவரு யாரா இருக்குன்னு வெளியே போய் பார்க்க ஈஸ்வரோட மனைவி தான். அப்ப நாங்க ஒரு புது கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் பாக்குறாரு. கார் ரொம்ப நல்லா இருக்குமா, திடீர்னு வாங்கிட்டீங்களாமான்னு கேட்க அங்க இருக்கிற ஈஸ்வரோ சார் 8 லட்சம் கொடுத்து இஎம்ஐல வாங்கியிருக்கேன், என்னோட மனைவிக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இதை பண்ணிருக்கேன்னு சொல்ல இவர் சரி சரிமான்னு சிரிச்சுக்கிட்டு ஆமா எதுக்காகமா கதவை தட்டினு கேட்க இவங்க அது ஒண்ணு இல்ல சார், உங்களோட பைக்கை நீங்க நடுவுல நிறுத்தி வைக்கீங்க இல்லையா, அதனால கார் உள்ள வருமா அப்படின்றது டவுட் தான், நீங்க கொஞ்சம் ஓர விட்டீங்கன்னா காரை நாங்க பார்க் பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்ல இவர் மேலையும் கீழையும் பாக்குறாரு. சரிமா எடுத்து விட்டுடுற அப்படின்ற மாதிரி ஓரமா எடுத்து விடு. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இவர் தான் வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே வர பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே என்ன சார் புது கார் நிக்குது, நீங்க கார் வாங்கிட்டீங்களா, இப்ப அடிக்கிற வயலுக்குலாம் கார் தான் சார் கரெக்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவருக்கு அது தன்னோட கார் இல்ல அப்படின்றது தெரியும். என்ன பண்ணலாம் சொல்லாமா வேணாமா அப்படின்னு மாதிரி மென்னும் முழுங்கிக்கிட்டே இருக்க பக்கத்துல அயன் பண்ற கடைக்காரு ஐயா இவராச்சு கார் வாங்குறதாச்சு ஒரு பால் பாக்கெட்டு 4 தடவை யோசிச்சுதான் வாங்குவாப்ல, இது மேல குடி வந்திருக்காங்க இல்லையா அவங்களோட கார்னு சொல்ல இதை கேட்டது அவரோட மனசு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. கட் பண்ணா இளம் பருதி தன்னோட வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு மாதிரி வெளியே வந்து நிக்கிறாப்ல. கார் இருக்கிறதால பைக்கை கொண்டு போறது சின்ன சந்தாதான் இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு தன்னோட ஆபீஸ்க்கு போயிடுறாரு. இந்த விஷயங்கள் அதாவது காலையில் நடந்தது இல்லையா அந்த விஷயங்கள் இவரோட மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா ஈஸ்வர்
ஈஸ்வரும் கார் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போக அவரோட வேலைகள் எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்படியே வீட்டுக்கு வந்து காரை பார்க் பண்ணிட்டு உள்ள போக இளம் பருதி தன்னோட பைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு மாதிரி உள்ள வராப்ல. அந்த பைக்கு கொண்டு போறதுக்கு இடமே இல்ல. எனக்கு காரோட ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. இதனால இளம் பருதி மேல போய் ஈஸ்வரை கூட்டு வந்து தம்பி காரை கொஞ்சம் எடுத்து விட முடியுமான்னு கேட்க அவரும் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் தான் சார் தப்பா விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி போற விட இவர் பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ள போய் தூங்குறாப்ல. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில வழக்கம் போல இளம் பருதி வெளியே வந்து அங்க இருக்கிற செடிகள் எல்லாத்துக்கும் தண்ணி பாசிக்கிட்டே இருக்கும் போது அந்த சமயம் பார்த்து மொரட்டு ஆள் ஒருத்தன் துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா மேல நடந்துகிட்டே இருக்கா. டே யாரா நீ, எங்கடா போய்கிட்டே இருக்க அப்படின்னு மாதிரி ஒரு கூப்பிட்டு மேல போய் ஈஸ்வர் கிட்ட கதவு தட்டி சார் ஆள் அனுப்பிச்சு விட்டாங்க, கீழே போய் வேலையை ஆரம்பிக்குவான்னு சொல்ல அந்த பையனும் கீழே வந்து தண்ணி எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு கார் கழுவ ஆரம்பிக்கிறான். சோ கார் கழுவுறதுக்காக ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் இளம் பருத்திக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஓவரா இல்லையா அப்படின்னு மாதிரி அந்த காரை தொடச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்க அவன் ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு கண்டுக்காத மாதிரி கார் தொடச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படியே கட் பண்ணா இளம் பருதி தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வண்டியை பார்க் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கொண்டு போக ஈஸ்வரோட கார் நின்றுகிட்டு இருக்கு. இதனால தள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு தள்ளி இவரோட பார்க்கிங்ல கரெக்டா நிறுத்திட்டு போறாப்ல. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இவருக்கே தெரியாம இவரோட பைக் பாத்தீங்கன்னா காரை லைட்டா கோடு போட்டிருக்கும். கட் பண்ணிருக்க அடுத்த நாள் காலையில வழக்கம் போல காரை துடைக்கிற பையன் பாத்தீங்கன்னா வந்து தொடச்சு முடிச்சுட்டு ஈஸ்வர் கிட்ட சாவியை கொடுக்கும் போது அண்ணா என்னன்னா புது காரை அதுக்குள்ள கீரல் போட்டீங்கன்னு சொல்ல இவருக்கு பயங்கர ஷாக்கு. போய் செக் பண்ணி பாக்குறாரு, என்ன ஏதுன்னு புரியல. யாரு இதை பண்ணிருப்பா, நேற்று நைட்டு நம்ம வரும்போது கரெக்டா தான் இருந்தது, இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து இளம் பருதி வேலைக்கு போகணும் அப்படின்னு மாதிரி வெளியே வராப்ல. சார் இங்க வாங்கல, இங்க என்ன இருக்கு பாருங்க சார் அப்படின்னு மாதிரி அந்த கீரலை காமிக்க, என்ன தம்பி அதுக்குள்ள கீரலை போட்டீங்க, பார்த்து ஓட்ட மாட்டீங்களா நீங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இல்ல சார் நேற்று நைட்டு நான் இங்க பார்க் பண்ணும்போது கரெக்டா தான் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல சார் அப்படின்னு மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது இளம் பருதியோட பைக்கை பாக்குறாரு. அந்த காரை உரசிட்டு போன துகள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். சார் உங்களோட பைக் தான் சார் உரசிட்டு போயிருக்கு, கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போயிருக்கலாம்னு சொல்ல இவர் மேலேயும் கீழே பாக்குறாரு. தம்பி நான் உள்ள கொண்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்ன மீறி தெரியாம ஏதோ நடந்திருக்கும் போல, அதுக்கு இவ்வளவு பெரிய பேச்சு பேசலாமான்னு கேட்க, என்ன சார் தெரியாம இவ்வளவு கேர்லெஸ் இருந்தா என்ன அர்த்தம், உங்க பைக் நினைச்சீங்களா 100-200 முடியறதுக்கு, இதை கொண்டு போய் ஷோரூம்ல விட்டா எவ்வளவு கேட்பான்னு தெரியுமான்னு சொல்ல கடுப்பாயிடுறாப்ல. பைக்னா உனக்கு கேவலமா தெரியுதாப்பா, இதுக்கும் செலவு பண்ணி தான்ப்பா நாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி ஆர்கியூமெண்ட் ரெண்டு பேருக்குள்ள பெருசா போக ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கட் பண்ண ஆளுக்கு ஒரு திசையா பாத்துக்கிட்டு வேலைக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு மாதிரி கிளம்புறாங்க. வேலைக்கு போகும்போது கூட இந்த எண்ணங்கள் தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ண இளம் பருதி தன்னோட பைக்கை பார்க் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேட்டை திறந்து உள்ள போக அந்த சமயம்னு பார்த்து ஈஸ்வர் தன்னோட காரை கொண்டுட்டு வெளியே வந்து நிக்கிறாப்ல. காலையில நடந்த பிரச்சனையால இப்ப என்ன நடக்க போகுமோ அப்படின்னு மாதிரி ஈஸ்வர் அவரே பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் பெருந்தன்மையா இவருக்காக வழி விட்டுறாரு. அண்ட் ஈஸ்வர் காரை பார்க் பண்ணிட்டு, சார் காலையில இருந்து ஒரு டென்ஷனா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க சார், நீங்க சரக்கு அடிப்பீங்களா சார்னு கேட்க அப்படியே கட் பண்ணி ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. ஈஸ்வர் தன்னோட மனைவிக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் அதை உடனே வாங்கி கொடுப்பார் இல்லையா, அந்த விஷயங்களை பத்தி சொல்றாப்ல. நீங்க ஏன் சார் இவ்வளவு சிக்கனமா இருக்கீங்க, உங்க மனைவிக்கு உங்களோட குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சிருக்கலாம் இல்லன்னு சொல்ல, தம்பி நீ இப்போதான் கல்யாணம் பண்ணிருக்க அதனால எப்படி பேசுற, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குப்பா, மத்தவங்களை பொறுத்தவரையிலும் நான் கஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரையிலும் நான் பண்றது சேமிப்பு, என் பொண்ணு கல்யாணத்துக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, சார் கல்யாணத்தை ஏன் சார் அவ்வளவு ஆடம்பரமா வைக்க ட்ரை பண்றீங்க, நானே என்னோட மனைவி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் பண்ணோம், நாங்க இப்ப சந்தோஷமா இல்லையான்னு சொல்ல இவர் கடுப்பாயிடுறாப்ல. அப்ப என் பொண்ணையும் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா, வயசு வித்தியாசம் பார்க்காம குடிக்க வந்தல, எனக்கு நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னடா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு கோவமா போக ஈஸ்வருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அவரை கூப்பிட்டு பாக்குறாரு, போய்கிட்டே இருக்கிறதால விட்டுட்டு தன்னோட வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாப்ல. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தால அப்செட் ஆகி வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்க இளம் பருதியை காமிக்கிறாங்க. இவரோட மனைவி மிக்சி நிறைய வாட்டி பிளேடு போக்கிட்டே இருக்கு, நீங்க புது மிக்சி வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா சரி பண்ணி தரேன் இதையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னதாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கன்னு கோவமா பேசிக்கிட்டே இருக்கிற கடுப்புல அந்த மிக்சியை வாங்கி ஒரே அடி, எதுவுமே பேசாம இருந்து போய்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இளம் பருதி தன்னோட வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பைக் எடுக்கலான்னு போக பைக்கு வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நேத்து வேற அந்த சண்டை நடந்துச்சு இல்லையா, இதனால தயங்கி ஈஸ்வரோட வீட்டு கதவு தட்டுறாரு. இந்த மாதிரி வண்டி லாக்ல இருக்கு, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நீ வந்து எடுக்க முடியுமான்னு கேட்க, சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டு வருவான்னு கேட்க, தம்பி நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டோம், ஆனா இரு எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு டைம் ஆகுது உடனே வந்து வண்டி எடுத்தாகணும்னு கத்திக்கிட்டே இருக்க ஈஸ்வர் கடுப்பாயிடுறாப்ல. சார் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன்றேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணா ஒன்னு குறைஞ்சிட போகுது இல்ல அப்படின்னு மாதிரி கதவு வேகமா சாத்திட்டு உள்ள போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க இவரோட மனைவி எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த காரை எடுத்துட்டு அவர் வேலைக்கு போவார்லன்னு பேசிக்கிட்டே இருக்கட்டும், அந்த ஆளுக்கு நான் அவ்வளோ திமிரு, நான் பொறுமையா சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு மாதிரி இவர் பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே
இருக்க கட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க இளம் பருதியா காமிக்கிறாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல போய்கிட்டே இருக்கு, இன்னும் வரதா தெரியல. இதனால நீ எடுக்கவே வேணாம், எனக்கு கால் இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து இவரோட ஆபீஸ்க்கு நடந்தே போறாப்ல. இந்த விஷயத்த ஈஸ்வர் கவனிக்க என்ன இந்த மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல அவரை ஒரு பார்வை அப்படியே கட் பண்ண. அன்னைக்கு நைட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இளம் பருதி நடந்தே வீட்டுக்கு வந்துட்டாரு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடக்க விட்டான்ல, அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி அந்த பார்க்கிங்க்கு நடுவுல இவர் பைக்கை பார்க் பண்ணிட்டு கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு உள்ளே தூங்கிட்டுறாப்ல. கட் பண்ணா ஈஸ்வர் தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு காரை பார்க் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போக அங்க இடம் இல்லை, ஏன்னா நடுவுல பைக் நின்னுகிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. வாட்ச பாக்குறாரு, 10 மணிக்கு மேல. இதுக்கு மேல அவரோட வீட்டை கதவு தட்டி கேட்கணுமா, நம்மளே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி வண்டியை ஓரமா தள்ளி விட்டுட்டு இவர் காரை பார்க் பண்ணிட்டு போக இவரே அறியாம அந்த பைக் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா கீழே விழுந்துருது. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில இளம் பருதி இதை வந்து பார்க்க தாங்கவே முடியல. ஈஸ்வர் இருக்கார் இல்லையா, அவரை போய் தரன்னு கீழே கொண்டு வந்து என்ன பண்ணிருக்க பாரு, உனக்கு என்னடா அவ்வளவு திமிரா போயிடுச்சு, என் வண்டியை தள்ளி விட்டுட்டு தான் உன் காரை பார்க் பண்ணுவியா அப்படின்னு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க. ஈஸ்வருக்கு ஒன்னும் புரியல. சார் நான் ஓரமா தான் தள்ளி வச்சேன், அது எப்படி விழுந்ததுன்னே தெரியல சார் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. தெருக்காரங்க மொத்த பேரு வேடிக்கை பாக்குறாங்க. எப்படி விழுந்ததுன்னு தெரியலையா, நீ பிளான் போட்டு தானே பண்ணிருப்ப அப்படின்னு மாதிரி வாக்குவாதம் பெருசாக ஆரம்பிக்குது. இதோட முடிவுல என் காரை நீங்க கீழே விட்டீங்க இல்லையா, அதனாலதான் இதை தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் என் காரை ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இதுதான் நடக்கும்னு சொல்ல அந்த மனுஷன் கடுப்பாயிடுறாப்ல. உன் காரை நான் வேணும்னே ஏதாவது பண்ணுவேன்டா, என்னோட பைக்கை நீ என்ன பண்ணேன்னு பாத்துறேன்டா அப்படின்னு மாதிரி சட்டையை பிடிச்சி ஆச்சுக்கலான்னு போக அப்படியே கட் பண்ணி இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் காதுக்கு போகுது. 10 வருஷத்துக்கு மேல இளம் பருதி இங்க இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எதுக்காகப்பா 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி 2 தரப்புல இருக்க விஷயங்களையும் கேட்க ஹவுஸ் ஓனர் ஒரே முடிவா, சார் உங்ககிட்ட தான் கார் இல்ல, அவரு கார் வச்சிருக்காரு, கார் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் விட்டுட்டு போட்டுமே, பைக் வச்சிருக்க நீங்க தான் சார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இதுக்கு மேல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என் காது கொண்டு வராதிங்க அப்படின்னு மாதிரி தீர்த்து சொல்லிட்டு போக இந்த விஷயம் இளம் பருதியோட மனசை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிச்சு எடுத்துருது. கார் வச்சிருக்கவன் தான் பெருசா, 2 வீலர் வச்சிருக்கிறவங்க இலக்காரமாவோட பாக்குறீங்க, என்ன பண்ற பாருடா அப்படின்னு மாதிரி ஒரு ஷோரூமுக்கு போறாரு. 8 லட்சத்துக்கு மேல ஏதாவது ஒரு கார் எனக்கு வேணும், நான் ரெடி கேஷ் கொடுக்குறேன், எனக்கு 10 நாள் 15 நாள் அப்படின்றதெல்லாம் வேலை, இன்னைக்கு வேணும் அப்படின்னு மாதிரி தீர்த்து சொல்லி ஒரு ரெட் கலர் காரை ஓட்டிக்கிட்டு தன்னோட தெருக்குள்ள போறாரு. அங்க இருக்க எல்லாருமே வாய பொழுதுகிட்டு பாக்குறாங்க, இவர் காரை வாங்கிட்டாரா, எங்களால நம்பவே முடியலையே அப்படின்னு ஒரு தோரணையில நின்னுகிட்டே இருக்க இவர் உள்ள போறாரு. பார்க்கிங்ல தன்னோட வண்டியை நிறுத்து. இதை பார்த்து இவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காங்க, அப்பா கார் வாங்கிட்டாங்களே அப்படின்னு மாதிரி. ஆனா இவரோட மனைவி வீம்புக்குனே அந்த கார் வாங்கிட்டு வந்திருக்கான், நான் ஒரு மிக்சியை வாங்கித்தான்னு சொன்னா அந்த பேச்சு பேசினா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு பாரு உங்க அப்பா அப்படின்னு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. கார் பண்ணா ஈஸ்வர் தன்னோட காரை பார்க் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போக அங்க அதுக்கு முன்னாடி ரெட் கலர் கார் ஒன்று பார்க் பண்ணப்பட்டிருக்கு. என்னப்பா பாக்குற, கார் பார்க்கிங்ல காரை நிறுத்தணும், 2 வீலர் பார்க்கிங்ல தான் 2 வீலர் நிறுத்தணும் அப்படின்னு மாதிரி ஹவுஸ் ஓனர் சொன்னா இல்லையா, ரெடி கேஷ் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்து இந்த காரை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு மாதிரி இஎம்ஐல எல்லாம் வாங்கல, அதனால நான் இங்கதான் நிறுத்துவேன்னு சொல்ல இவருக்கு வெளியே நிறுத்தி ஆகணும் அப்படின்ற கட்டாயம். இதனால வீட்டு வெளியிலவே பாத்தீங்கன்னா பார்க் பண்றது. இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, அந்த கார்ல நிறைய தூசிகளோட காக்கா எச்சம் எல்லாம் பயங்கரமா கிடக்கும். வெளியில விடுறது சேஃப் இல்ல அப்படின்னு மாதிரி இருக்கு. என்ன பண்ணதுன்னு தெரியாம ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்க அவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஐடியாவும் சொல்றாங்க, ஏதாவது ஒரு வீட்டுல நிறுத்து, பிரச்சனை இல்ல, நைட்டு மட்டும்தான் நினைக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் பக்கத்து வீட்டுல எடுத்துட்டு போய் நிறுத்த அங்க பயங்கரமான திட்டு. இதனால எப்படிடா இதை பார்க் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நிலைமை இவருக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இளம் பருதி கரெக்டா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு, காரை பார்க் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரையும் நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சு அப்பதான் ஈஸ்வருக்கு ஒரு ஐடியா உதயமாகுது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போகுது. இளம் பருதி சீக்கிரமா வந்து காரை பார்க் பண்ணிடுறாரு இல்லையா, இதை உழைக்கணும் அப்படின்றதுக்காக ஈஸ்வர் அவருக்கு முன்னாடியே போய் பார்க் பண்ணிட்டு இந்த வாட்டி இளம் பருதி வெளியே நிறுத்த வேண்டிய கட்டாயம். இவன் ஏதாவது பணியாகணுமே அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேலையை விட்டுட்டு காரை பார்க் பண்ணணும் அப்படின்ற வெறியில ஓடி போய் பார்க் பண்ணிட்டு இந்த வாட்டி ஈஸ்வரால பார்க் பண்ண முடியாம போயிருச்சு. இப்போ 2 பேருமே இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கினாங்க. இதனால எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வரணும் அப்படின்னு மாதிரி மாத்தி மாத்தி வேகமா வந்துகிட்டே இருக்க இது ஒரு கிளாஷ் மாதிரி போக ஆரம்பிக்குது. முதல்ல போறவங்களுக்கு தானே காரு, என்ன பண்ற பாரியா அப்படின்ற மாதிரி அவர் உள்ள வர நேரமா பார்த்து கரெக்டா இவர் அதாவது ஈஸ்வர் உள்ள கொண்டு போய் பார்க் பண்ண அதுல இவரோட கண்ணாடி உடைஞ்சு போகுது. ஒரு சின்ன கீரலுக்காகவே அவ்வளவு பெரிய சண்டையை போட்டு இப்போ உங்க 2 பேர் பிரச்சனையால அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வந்திருக்கே அப்படின்னு மாதிரி இவரோட மனைவி திட்ட இது எதுவுமே இவருக்கு மண்டையில ஏறல. அதனால என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து காரை எடுக்கிறதாவே தெரியல. கார் இல்லைன்னா என்ன, இவருக்கு கேப் அவைலபிளா இருக்கு இல்லையா, இதனால அந்த கேப்ல போக ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் இளம் பருதியா பயங்கரமா கடுப்பேத்துது. அந்த காரை எடுத்தாகணுமே அப்படின்னு ஒரு பிளானோட அங்க இருக்கிற மோட்டரை பாத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி விட்டுட்டாரு. அண்ட் மோட்டரை இப்ப சரி பண்ணணும் அப்படின்னா அந்த கார்
கார் எடுத்தாகணும் அப்படின்ற நிலைமை. இதனால இந்த விஷயம் ஈஸ்வருக்கு போக அவர் வழியே இல்லாம அங்க இருந்து கார் எடுக்கிறாப்ல. அவங்க சரி பண்ணிட்டு போனதும் மறுபடியும் அந்த இடத்துல போட்டுடலாம் அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டே இருக்க ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது. இதனால அவர் வழி தெரியாம கார் எடுத்துட்டு போக இதுதான் சமயம் அப்படின்னு மாதிரி அங்க இருக்க எல்லாரும் சீக்கிரமா கிளம்புக்குப்பான்னு சொல்லிட்டு இளம் பருதி பாத்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு வேகமா உள்ள போக அந்த சமயம்னு பார்த்து எங்க இருந்து வருவார்னு தெரியாது ஈஸ்வர் வேகமா ஸ்கிட் அடிச்சுக்கிட்டு உள்ள போய் பட்டார்னு ஒரு பார்க்கிங்க போட அந்த சமயம்னு பார்த்து இளம் பருதி தன்னோட காரை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இப்படி ஒரு ஸ்பீட்ல இந்த விஷயங்கள் நடந்ததால அவர் நேரா போய் ஒரு மரத்துல முட்டிக்கிறாப்ல. இதனால பயங்கர கடுப்போட வெளியே வந்து உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்னு ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கண்ணாடியிலே சொருவ. இது வரைக்கும் சின்ன சின்ன சண்டையா வாய் சண்டையாவே போய்கிட்டே இருந்த இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கைகளை பார்க்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ரோட்ல போட்டு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாரும் இதை பாக்குறாங்க. தடுத்து விடணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே நிறுத்துறதா தெரியல. ஆனா அதுலயும் இளம் பருதி பாத்தீங்கன்னா பொண்டாட்டியை கூட்டு ஓடி வந்தடா நீ உனக்கெல்லாம் என்னடா மரியாதை என் காரை எதுக்குடா பார்க் பண்ண விட மாட்டேற அப்படின்னு மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கு. தன்னோட மனைவியை பத்தி பேசிட்டாரு. இனிமேல் இவருக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு மாதிரி பொதுமக்கள் முன்னாடி பாலாருன்னு வராரு. பொத்துன்னு போய் கீழே விழ இவரோட துணிகள் எல்லாமே கழட்டிக்கிட்டு விழுந்து போகுது. இந்த விஷயத்த எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அசிங்கத்தோட நின்னுகிட்டே இருக்கும்போது உன்னை இந்த வீட்டை விட்டு இந்த ஏரியா விட்டு திறத்தாம விட மாட்டேன்டா, என்னைய நீ அசிங்கப்படுத்திட்ட இல்ல அப்படின்னு மாதிரி இவர் சவால் விட பதிலுக்கு யோ நான் இங்கதான் இருப்பேன் உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹவுஸ் ஓனர் ஈஸ்வரோட மனைவிக்கு போன் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஏமா அவர் என்னதான் பண்ணிருந்தாலும் வயசுல பெரியவர் தானமா, அவர் எப்படிமா நீங்க எல்லாரும் முன்னாடி அடிக்கலாம், நீங்க வந்ததுல இருந்தே பிரச்சனையா இருக்கமா, ஒண்ணு பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க வீடை மாத்திட்டு போங்கம்மான்னு சத்தம் போட்டு வைக்க இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம எதுக்காகடா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நம்ம சந்தோஷமா போயிருச்சு, நான் சொல்றதை கேளு, இந்த வீட்டை மாத்திக்கிட்டு எங்கேயாவது பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போலாமான்னு கேட்க இவருக்கு இருக்க ஈகோ அதை தடுக்குது. நான் இங்கதான் இருப்பேன் அதனால என்ன பெரிய இவனா என்ன பண்றேன்னு பார்த்தலாம் அப்படின்னு மாதிரி கோவமா நின்னுகிட்டே இருக்க. கட் பண்ணா இளம் பருதியோட வீட்டுல காமிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி அசிங்கமாயிருச்சு, ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு முடிவுல இருக்கும்போது இளம் பருதியோட மச்சான் பாத்தீங்கன்னா அங்க வரா. என்னங்க நீங்க இவ்வளவு நடந்திருக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல, அவனை என்ன பண்ண பாருங்க அப்படின்னு மாதிரி அடிக்கலான்னு போக அங்க இருக்க இளம் பருதி தடுத்து நிறுத்துறாரு. அடிச்சா அந்த வலியோட அவனுக்கு போயிடும், அவனுக்கு வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவரோட பொண்ணு அப்பா அதெல்லாம் வேணாப்பா அது ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருப்பாரு, எதுக்குப்பா இந்த பிரச்சனை பெருசாக்கிட்டுறீங்க அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது இளம் பருதியோட மச்சா இருக்கான் இல்லையா ஒரு ஐடியாவை கொடுக்குறான். அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி ஈஸ்வர காமிக்கிறாங்க. நடந்த பிரச்சனைகளால இவரால் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கவே முடியல. மனைவி கிட்ட வேற பிரச்சனை, ஆபீஸ்ல இதனால பிரச்சனை, வேற வழியே இல்ல அப்படின்னு மாதிரி இவரோட மனைவி கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணது தப்புதான் அப்படின்னு மாதிரி ஒத்துக்கிட்டு முதல் வேலையா நம்ம வேற வீட்டு பாத்துக்கலாம், அதுக்கான வேலைகளை பாக்கவாமா அப்படின்னு மாதிரி லேப்டாப்ல வீடு தேடிக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. இவர் யாரா இருக்குன்னு போய் பார்க்க போலீஸ்காரங்க ஒரு உடனடியாக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகணும், அந்த வண்டியில ஏறா அப்படின்னு மாதிரி தரன்னு எழுதிட்டு போக இவருக்கு ஒன்னும் புரியல. சார் மனைவி தனியா இருக்காங்க, எதனால சார் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல எதுவுமே பேசுறதா இல்ல. அப்படியே கட் பண்ணா இளம் பருதி அவரோட மச்சானும் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஈஸ்வர கூட்டு போய் நிறுத்தி அங்க இருக்கிற போலீஸ்காரர் என்ன தைரியம் தான் அந்த மாதிரி பண்ணுவ, உன தொலைச்சிருவண்டா ராஸ்கல் அப்படின்னு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. சார் அவர் தான் சார் முதல்ல வந்தாரு, ஆனா போய் எந்த பிரச்சனையும் பண்ணல சார் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க போலீஸ்காரங்க பலாருன்னு வராரு. ஆனா அப்பதான் இவருக்கு இவங்க கேஸ் கொடுக்க வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இளம் பருதியோட பெண் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஈஸ்வர் தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு மாதிரி ஒரு பொய் கேஸ இளம் பருதி அவரோட மச்சானு கொடுக்க வந்திருப்பாங்க. இதை கேட்டதும் சார் அவங்க போய் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நான் பண்ற ஆள் கிடையாது சார் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இளம் பருதியோட பொண்ணு அங்க கூட்டு வராங்க. அவங்க பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. நீ தப்பா நடந்துகிட்டியா இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும், நீ அமைதியா இருறான்னு சொல்லி இந்த பொண்ணை கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இளம் பருதி வரும்போது பேசி கூட்டு தான் வந்திருப்பாப்ல, அப்பாக்காக நீ இதை பண்ணிதான் ஆகணும், ஆமான்னு மட்டும் தலையாட்டுமா அப்படின்னு மாதிரி காலில் விழுந்து கெஞ்சாத குறையா பேசியிருப்பாப்ல. இவங்க தன்னோட அப்பா பாவமா இருக்காரு அவருக்காக ஆமான்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு மாதிரி தலையாட்ட ஈஸ்வர அடிச்சு உள்ள உட்கார வைக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஈஸ்வரோட மனைவி பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க, ஏதாவது பண்ணி ஆகணும், அவரை வெளியே கொண்டு வந்தாகணும் அப்படின்னு மாதிரி பேசி பார்க்க ஒன்னும் நடக்கல. கேஸ் கொடுத்தவங்களே வந்து ஏதாவது பண்ணாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா உன் புருஷன் சீக்கிரமா வரமாட்டாமா அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஐயா அவர் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க ஆள் இல்ல அப்படின்னு மாதிரி எனக்கு நல்லா தெரியும், உங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல, நீங்க என்ன மறந்துட்டீங்க, தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, நாங்க வேற ஏதாவது வீடை மாத்திக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு மாதிரி கெஞ்சி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஈஸ்வரோட ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துலதான் இருப்பாங்க. என்னங்க நீங்க அந்த ஆள் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு வாங்க நம்ம வெளியே போய் பாத்துக்கலாம்னு சொல்ல கடுப்பாயிடுறாப்ல. ஓ பாத்துக்கோ ஓ இது சாதாரண கேஸ் ஒண்ணு இல்ல தம்பி, அவன் வெளியே எப்படி வந்துட்டான் நான் பாத்துடுறேன், உனக்கு குழந்தை பிறக்கும் போது கூட அவன் இருக்க மாட்டாமா, என் மேலேயே கை வச்சிட்டான்ல, அவனை என்ன பண்ற பாரு அப்படின்னு மாதிரி சத்தம் போட்டு அவங்களை பயங்கரமா
திட்டி அனுப்ப உள்ள இளம்பரியோட பெண் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாக்காக இதை பண்ணோம், இப்ப தப்பா தோணுதே அப்படின்ற மாதிரி நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இளம்பருதி ஜாலியா ஒரு பழைய பாட்டை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்காப்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில இளம்பருதியோட பொண்ணே பாத்தீங்கன்னா நாம பண்ணது தப்பு, இது ஒரு பொய் கேஸ் தான் அப்படின்ற மாதிரி கேஸ வாபஸ் வாங்கிட்டு நம்ம ஈஸ்வரை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயம் உங்களோட மாமாக்கு தெரிஞ்சு போகுது. என்ன தைரியம் தான் நீ இப்ப கேஸ வாபஸ் வாங்கிட்டு வருவ, உன் அப்பாவை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க எதுவும் பேசாம உள்ள போக இவங்களோட அப்பா என்ன தைரியம் அவனுக்கு, யாரை கேட்டு கேஸ வாபஸ் வாங்கினேன்னு கேட்க, யாரப்பா கேட்கணும், இப்படி ஒரு பொய்யான கேஸ போட்டு உங்க பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கீங்களே, உங்களுக்கு தான்ப்பா இது கேவலமா இருக்கணும், எதுக்குப்பா இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சு கொடுக்காம போங்க. கட் பண்ணி ஈஸ்வர காமிக்கிறாங்க. இந்த சம்பவங்களால ஒரு மாதிரி அப்செட்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது வெளியில இருக்க நம்ம இளம்பருதியோட மச்சான் பாத்தீங்கன்னா பயங்கர வார்த்தைகளால பேசிக்கிட்டே இருக்காரு. பொம்பளை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, முடிஞ்சா வெளியே வாடா அப்படின்னு மாதிரியும் கத்துக்கிட்டே இருக்க. கோபத்தோட உச்ச கட்டத்துக்கே போய் ஒரு பாட்டில் எடுத்துட்டு போய் தலையிலேயே அடிச்சு உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆளுங்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரோட்ல இருக்க எல்லாரும் இதை பாக்குறாங்க. யாராவது தடுத்து விடுங்கப்பா, யாராவது தடுத்து விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒருத்தர் தடுத்து விடுறதா தெரியல. அந்த பயங்கரமான சண்டையோட முடிவுல அந்த இடத்துக்கு வீட்டோட ஹவுஸ் ஓனர் என்டர் ஆகுறாரு. இது எல்லாத்தையும் விலகி விட்டுட்டு எப்பா பிரச்சனையா இருக்குப்பா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட. ஆனா ஈஸ்வர் பாத்தீங்கன்னா போக தயாரா இல்ல. அந்த ஆள் என்ன பண்றா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்க. இவரோட மனைவி எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க. இவரோட மனைவி கிட்ட இவர் எதுவுமே பேசாம அமைதியாவே ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை வேலையவே நிறுத்திக்கிறாப்ல. அண்ட் கட் பண்ணி இளம்பருதி பாத்தீங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வேலைக்கு போக இந்த சைடு ஈஸ்வர காமிக்கிறாங்க. அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ தன்னோட வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு 3 நாள் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அவரோட டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் இவர் ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாரு. கட் பண்ணி இளம்பருதியோட வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுல பிரச்சனை, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணை வச்சு இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஈஸ்வரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள பாக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. எனக்கும் உன் புருஷனுக்கு தான் பிரச்சனை, இதுக்கு நடுவுல உன்னை நான் என்னைக்குமே தப்பான வார்த்தையாலையோ தப்பான விஷயங்களாலோ பேசுனது கிடையாதுமா, நான் என்னோட பொண்ணை வச்சு அந்த மாதிரி கேஸ கொடுத்துருக்க கூடாதுமா, அது இப்ப எனக்கு தப்புன்னு படுதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கள பாத்துக்கிட்டே சோகமாக இருந்து கிளம்ப கட் பண்ணி ஈஸ்வர காமிக்கிறாங்க. டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா. ஒரு நாள் இளம்பருதியோட ஆபீஸ்க்கு அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போறாரு. இளம்பருதி என்னப்பா இங்க வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கியா, ஆபீஸ்னு கூட பார்க்க மாட்டேன், உன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுரா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கு. கரெக்ட் தான் சார், நீங்க நான் அவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்க, நான் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, அசிங்கப்படுத்தினவங்களை திருப்பி ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா, அதுக்காக தான். சரி நீங்க பேசிட்டீங்க, எனக்கு பயமா இருக்கு சார், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு போக. ஆனா அப்படியே கட் பண்ணி இளம்பருதி தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா இவன் எதுக்காக வந்துட்டு போனா, ஏதாவது பிளான் பண்ணிருப்பானோ அப்படின்ற யோசனை இவருக்குள்ள தோண ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்க பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அது உள்ள ஒரு லெட்டர் இருக்கு, என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்க அது ஃபுல்லா 500 ரூபாய் நோட்டுகள் தான். சோ ஈஸ்வர் உள்ள வந்துட்டு போனார் இல்லையா, அப்ப யாருக்கும் தெரியாம இதை உள்ள போட்டிருப்பாப்ல. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதை எங்கேயாவது கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வெளியே போக அந்த சமயம் பார்த்து லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து ஒரு வண்டி வேகமா வந்து இறங்குது. இவர் வெளியே போக முடியாம லாக் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள எதுவுமே தெரியாத மாதிரி தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. உள்ள வந்து ஆபீசர்ஸ் எல்லாருமே நீங்க லஞ்சம் வாங்கினதா புகார் வந்திருக்கு, உங்களோட இடத்த செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒண்ணுமே தெரியல. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பவர் கட்டா இருக்கும், பணம் எங்கதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தலையை பிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த பணம் எங்க இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஃபேன் இருக்கு இல்லையா, பவர் கட் அப்படின்றதுனால ஓடாது, இதனால அது மேல வச்சுட்டு இவங்களை எங்க இருந்து எப்படியாவது அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல நடிச்சுக்கிட்டே இருக்காப்ல. ஆனா அந்த சமயம்னு பார்த்து அந்த இடத்துக்கு கரண்ட் வர ஆரம்பிக்குது. ஃபேன் வேகமா ஓடுனதால மொத்த பணமும் கொட்டி போயிடுது. இதை மறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேற லெவல்ல நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாரு. இப்போ கைவசமா மாட்டிக்கிட்டாரு இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இது என்னோட பணம் கிடையாது, இது எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அந்த சமயம்னு பார்த்து வெளியில ஒரு டீ கடையில இந்த எல்லா விஷயங்களும் ஈஸ்வர் பார்த்து ரசிக்கிட்டே இருக்காப்ல. கட் பண்ணா இளம்பருதி லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் பாத்தீங்கன்னா தற்காலமா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த விஷயத்த ஈஸ்வரோட மனைவி பாக்குறாங்க. நீ 3 நாளா ஆபீஸ் போகல அப்படின்னு மாதிரி உன் ஃப்ரெண்டு சொன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவரோட சஸ்பெண்டுக்கு நீ தானடா காரணம் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. இவர் ஆமா நான் தான் காரணம், அதனால என்ன எவ்வளவு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்கு நான் பண்ண விஷயங்கள் தான் இது, என்னால இந்த வீட்டை விட்டு மாத்திட்டு போக முடியாது, என்ன நடந்தாலும் சரி நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி இவரோட மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. கட் பண்ணி இளம்பருதியா காமிக்கிறாங்க. தான் வேலைக்கும் வள வச்சிட்டான் இல்லையா, அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி அவரோட கார், அதாவது ஈஸ்வர் முன் டயர்ல இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் பாத்தீங்கன்னா கழட்டி விட்டுட்றாப்ல. அப்படி கழட்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது கார்ல அலாரம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கார் லைட்டா அதிர்வு ஏற்பட்டதால பயங்கரமா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இவனா வந்துட போறா அப்படின்ற மாதிரி கார் பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஈஸ்வர காமிக்கிறாங்க. என்ன சத்தம் கேக்குது, என்னவா இருக்கும்
அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரும் இல்ல. ஏதாவது பூச்சி கீச்சி விழுந்திருக்கோ அப்படின்ற மாதிரி நினைப்போட அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கு. அப்பதான் இவரோட மனைவியை செக்கப்பு கூட்டு போகணும் அப்படின்னு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நான் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் அவனை கார்ல கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி காரை தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த இளம்பருதி பாக்குறாரு. அவன் கார்ல ஏற போறா அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்கும்போது அவரோட சேர்த்து அவரோட மனைவி ஏறுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இருந்தாலும் அதை போய் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக தனக்குள்ளே வச்சு மறைச்சிக்க அப்படியே கட் பண்ணி ஈஸ்வரம் அவரோட மனைவி கார்ல போய்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. அங்க ஸ்க்ரூ லூஸ் ஆயிருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா கண்டு வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப தூரம் போனது டயர் மொத்தமா விழுந்து ஒரு பெரிய ஸ்கிட் அடிச்சு பக்கத்துல ஒரு லாரி இருக்கும். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பதான் ஷோரூம்ல இருந்து, சார் நீங்க பஞ்சர் போடணும் அப்படின்ற மாதிரி டயரை கட்டினீங்களா என்ன, முன்னாடி டயர்ல இருக்க 4 ஸ்க்ரூவுமே லூஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நேத்து நைட்டு சவுண்ட் வந்தது இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாரு. சோ கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நம்ம கீழ் வீட்டுக்காரன் தான் இருக்கணும். அவனை என்ன பண்ண பாரு அப்படின்னு ஒரு பேட் எடுத்துக்கிட்டு வேகமா அவரோட கார் இருக்கு இல்லையா, இளம்பருதியோட கார், அதை கண்ணா அப்படின்னா அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாருமே சத்தம் போட்டு என்னடா பண்ற, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இது ஒவ்வொன்றுமே உன் புருஷன் மேல விட வேண்டிய அடி, நானாச்சும் பரவாயில்ல காரை தான் உடைச்சேன், என்ன பண்ணான்னு தெரியுமா, என் பொண்டாட்டி இருக்கிறப்போ கார் வீல கழட்டி விட்டு எங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்துருக்கான், இவெல்லாம் மனுஷன் சொல்லிக்கவே கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போக கட் பண்ணி இளம்பருதியும் அவரோட மனைவியும் காமிக்கிறாங்க. உங்க ஈகோவால கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களா, இன்னும் என்னத்தை தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க இளம்பருதி கடுப்பாயிட்டாப்ல. என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ அவனுக்காக பேசிக்கிட்டு இருக்கியா, உங்களெல்லாம் ஒளிச்சு கட்டிட்டு வண்டி அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாங்க. இனிமேல் இந்த வீட்டுல இருந்து எங்களை செருப்பால அடியா, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அம்மா விட்டு கிளம்பிடுறாங்க. இவர் பயங்கர அப்செட்ல நின்னுகிட்டே இருக்க கட் பண்ணி ஈஸ்வர காமிக்கிறாங்க. இந்த சண்டையால அவரோட மனைவி பாத்தீங்கன்னா பேச தயாரா இல்ல, நீ மொத்தமா மாறிட்ட, உனக்குள்ள இருக்க ஈகோ தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கோவமா இருக்க இவர் யோசிக்கிறாப்புல ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது இங்க இருந்து காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்றது. இதனால இவரோட நண்பர் கிட்ட போறாரு. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல ரூம் பாத்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இன்னும் மைண்ட் அப்செட்டாவே இருக்கு. ஒரு பாருக்கு போறாரு, ஃபுல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ண வீட்டுல அவரோட மனைவியை காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அப்செட்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அங்க வேகமா மழை பெய்யுது. ஜன்னல்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. சாத்தணும் அப்படின்ற மாதிரி போக இவங்களே அறியாம தண்ணியில கால் வச்சு பொத்துன்னு விழுந்து இவங்களோட பனிக்குணம் உடைஞ்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதனால இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து வந்துட்டு தன்னோட கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி போன் எடுக்கலான்னு ட்ரை பண்ண கட் பண்ணி ஈஸ்வர காமிக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போக வீட்டு மேல போகாம ஒரு மாதிரி யோசிக்கிறாப்புல, நாம பண்ணது தப்புதான், இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க இளம்பருதியோட கதவை தட்டி உள்ள போய் உட்காந்து, சார் நான் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன், நம்ம மொத்தமா பேசி முடிச்சுப்போம் சார், நம்ம 2 பேர் சண்டையால நம்மளோட ஃபேமிலி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், நான் வேற வீடு பாத்துட்டேன், இன்னும் ஒரு 2 நாள்ல போயிடுவேன், அதுக்குள்ள நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தாலே போதும், அப்படி மீறி ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்களேன் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க இவர் ஒரே வார்த்தையா, என்ன மிரட்டுறியா, இதை பார்த்தா எப்படிடா தெரியுது அப்படின்னு ஒரு பாட்டில் எடுத்து பட்டாரம் தலையிலே ஒரு அடி, ரத்தம் வர ஆரம்பிக்குது. பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டு, உன்னை உயிரோட விட்டா தானடா இந்த மாதிரி எல்லாம் நான் பேசுவேன், வயசானவனா உனக்கு கேவலமா தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு தரத்தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து இவருக்கு ஒரு போன் வருது. அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்து பேச இவரோட மனைவி, அதாவது ஈஸ்வரோட மனைவி. இவர் பதில் பேசாம நின்றுகிட்டே இருக்காரு. அவங்க இந்த மாதிரி நான் வழிக்கு விழுந்துட்டேன், என்ன காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவர் என்ன படுதுன்னு தெரியாம நான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி நினைச்சு பாக்குறாரு. ரத்த வெள்ளத்துல கிடக்குற ஈஸ்வரையும் பாக்குறாரு. தப்ப உணர்ந்துட்டாப்ல, நான் இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற யோசனையில ஈஸ்வரோட மனைவியை பார்க்கலான்னு போக அவங்க ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவர் போய் பார்க்க அவங்க ஒரு மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அந்த சைடு இந்த சைடும் திரும்பிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி கீழே நடந்து வந்துட்டாப்ல. ஈஸ்வரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி அங்க ரூமுக்குள்ள போக அவர் மயக்கத்துல இருந்து எழுந்து அங்க இருக்கிற ஒரு இரும்பு பழுப்பு எடுத்து இவர் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு இவர் எதுவுமே பேசாம டேய் விட்டுடுறா, என்ன விட்டுடுறா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஈஸ்வர் கேட்க தயாரா இல்ல, என்னையாடா கொல்ல பாக்குற, உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்னு மாதிரி அவரோட மூஞ்சி முகர எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு மயக்கம் போட விட்டுறாரு. அண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா சிலிண்டர் இருக்கும், அதை திறந்து விட்டுட்டு மைக்ரோ ஓவன் இருக்கும், அதை வெடிச்சு இவர் இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி
உள்ளுக்குள்ள ஒரு செல்ல தூக்கி போட்டுட்டு அது எரியட்டோ அப்படின்ற மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துடுறாப்ல. அண்ட் மேல போய் இவரோட மனைவியை பார்த்தா அங்க ஃபுல்லா ரத்தம். என்னாச்சுன்னு தெரியாம இவரோட மனைவி பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கு, எங்கேயுமே காணும். ரோட்டுக்கு வந்துட்டு இவரோட மனைவிக்கு போன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கிட்ட வாங்கி போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கு. அங்க எடுக்கிறது ஒரு நர்ஸ். உங்களோட மனைவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, என்னங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, அட்மிட் பண்ணிட்டு போனவரையும் காணோம், நீங்க புருஷன் சொல்றீங்க இன்னும் இங்க வரவே இல்லை, உடனடியா இங்க வாங்க சார்னு சொல்ல இவர் அட்மிட் பண்ணிட்டு போனது யாரு அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. அந்த சமயம் தான் யார் அட்மிட் பண்ணா அப்படின்றத காமிக்கிறாங்க. மேல இளம்பருதி போயிருப்பார் இல்லையா, அவங்கள இப்படி விட்டுட்டு போக இவருக்கு மனசே இருந்திருக்காரு. இதனால அவரோட கார்ல அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அங்க அட்மிட் பண்ணிட்டு ஈஸ்வரை கூப்பிடணும் அப்படின்னு மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சம்பவம். சோ நாம இப்ப பண்ணிட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய தப்பு, அவர் சாக கூடாது அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு வேக வேகமா கதவை திறக்கலான்னு போக அந்த சாவியை பாத்தீங்கன்னா பூட்டி வெளியே தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இருப்பாப்ல. கதவு திறக்க முடியல. இதனால என்ன பண்ணதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டே இருக்காரு. உள்ள அந்த போன் கொஞ்சம் கொஞ்சமா சூடாகி வெடிக்கிற நிலைமைக்கு வரும்போது அப்பதான் ஈஸ்வர் அங்க இருக்கிற மொத்த பவரையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டாரு. எல்லாமே ஆஃப் ஆகி போடுது. ஜஸ்ட் மிஸ்ல இவரை காப்பாத்திட்டாரு. அப்டேட் கட் பண்ண எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஈஸ்வருக்கு பெண் குழந்தை பிறந்து இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். தன்னோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இளம்பருதிய பாக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுட்டு என்னோட மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்து இருக்கு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண இளம்பருதியோட மனைவி அங்க வராங்க. இன்னும் என்னப்பா பண்ண போற, இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க, முதல்ல இங்க இருந்து போப்பா அப்படின்ற மாதிரி ஈஸ்வர திட்டிக்கிட்டே இருக்க இளம்பருதி இவரோட மனைவியை அமைதியா இருக்க சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், உனக்கு என்னப்பா ஒரு 28 வயசு இருக்குமா, எனக்கு உனக்கும் மேலப்பா, நடந்த இந்த எல்லா விஷயங்களுமே நான் வயசானவன் அப்படின்ற முறையில மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா என்னால அது பண்ண முடியலையே, நீ அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் எப்படிப்பா எதிர்பார்க்க முடியும், பண்ண எல்லா தப்புகளுக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இவரோட ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனசார மன்னிப்பு கேட்க இந்த சைடு இருக்கு ஈஸ்வரும் அவர் திருந்திட்டாரு, நமக்குள்ள இருக்க ஈகோ வேணாம் அப்படின்னு மாதிரி தூக்கி போட்டுட்டு அவர் மனசார இவர் மன்னிப்பை ஏத்துக்கிறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. சோ இந்த ரெண்டு மன்னிப்புக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இங்க நடந்தது அப்படின்னு மாதிரி காமிச்சு கற்பனை சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த வீடு இருக்குல்லையே, அவங்க 2 பேரும் தங்கிட்டு இருந்தாங்களே, அந்த 2 போர்ஷனுமே காலி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி டூலெட் போர்டு வச்சிருப்பாங்க. அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தம்பதியினர்கள் வராங்க. அதே ஹவுஸ் புரோக்கர் அந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி காமிச்சு இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க போக மனசே இல்லாம போனாங்க. ஆமா உங்களுக்கு கார் ஏதாவது இருக்கான்னு கேட்க, கார்ல இல்ல சார் 2 வீலர் தான் இருக்குன்னு சொல்ல, நல்ல வேலைப்பா 2 வீலர் தான் வச்சிருக்கீங்க, ஒன்னு இல்ல 2 2 வீலர் கூட நிறுத்திக்கோங்க, ஆனா கார் மட்டும் வேணவே வேணாம்ப்பா, இந்த ஹவுஸ் ஓனர் கார் இருக்கிறவங்களுக்கு வீடை தரமாட்டேன்னு சொல்லிட்டாருப்பான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி பார்க்கிங் அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில் போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளவு பெரிய படத்தை எடுத்திருக்காங்க, இது எங்க தேரப்போகுது அப்படின்ற எண்ணம் தான் எனக்குள்ள இருந்தது. ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சு. ஒரு சின்ன கதையை வச்சு பயங்கர என்கேஜிங்கா இந்த ஸ்கிரீன் பிளேவை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஆடி விட்டுருப்பாங்க. ஸோ டைம் கிடைச்சது அப்படின்னா ஹாட்ஸ்டார்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு, மறக்காம எல்லாரும் செக் அவுட் பண்ணி பாத்துங்க.